இந்தியா இலங்கை இடையிலான மீனவ பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காண்போம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதி. இந்திய பாதுகாப்பை கேள்விக்கு உள்ளாக்கும் நடவடிக்கையை அனுமதிக்க மாட்டோம். இலங்கை அம்பாத்தோட்டை துறைமுகத்தை சீனா கையகப்படுத்தியது குறித்து அதிபர் அனுரகுமார திசநாயக்க கருத்து. இந்தியா இலங்கை இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் திசநாயக்க இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின் நடவடிக்கை. கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பில் கூட்டு ஒத்துழைப்புடன் பணியாற்றுவோம். இலங்கை அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டாக பேட்டி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க பரிசீலிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபரிடம் மீனவர் பிரச்சினை குறித்து பேசியதை குறிப்பிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகரும் என்றும் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வருகிற 18ஆம் தேதி அன்று மிக கனமழையும் வருகிற 19ஆம் தேதி கனமழையும் பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஆப்பிள் போட்டாலும் சரி, செம்பரம்பாக்கம் ஏரி தாங்கும். ஏரியை ஆய்வு செய்த பின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஆப்பிள் போட்டாலும் சரி. வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தர வேண்டும். தஞ்சை, திருவாரூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் மறியல் போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே 30 ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதம். அதிகாரிகள் வந்து பார்வையிடவில்லை என்று விவசாயிகள் வேதனை. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட மதிப்பீடு அறிக்கைகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்ட பயனாளிகள் விவரம் உள்ளிட்டவை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தகவல். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். கடந்த பிப்ரவரியில் பேரவையில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஒப்புதல் வழங்கினார். ஜாஃபர் சாதிக்கின் படத்தை வெள்ளையாக்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறைமுக உதவி. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளிக்க அண்ணாமலை அறிவுறுத்தல். தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற ஒருமித்த கூட்டணி தேவை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்த பின் நடிகை கஸ்தூரி பேட்டி. கோயில் கருவறை முன் உள்ள அர்த்த மண்டபத்தில் ஜீயர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. இசையமைப்பாளர் இளையராஜா விவகாரம் தொடர்பாக அறநிலையத்துறை இணை ஆணையர் விளக்கம். இளையராஜாவே ஒரு கடவுள்தான். கடவுள் கோயிலுக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
இளையராஜா கோயில் சர்ச்சை குறித்து கஸ்தூரி கருத்து. தன்னை மையமாக வைத்து சிலர் பரப்பும் பொய்யான வதந்திகளை நம்ப வேண்டாம். எந்த இடத்திலும் சுயமரியாதை தான் விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. அர்த்த மண்டப சர்ச்சை குறித்து இசையமைப்பாளர் இளையராஜா விளக்கம். ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது. கோவையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. திருச்சியில் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை செய்த டாட்டூ கடை உரிமையாளர் உள்பட 2 கைது. கடைக்கு சீல் வைத்தும் காவல்துறை நடவடிக்கை. வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையம் பகுதியில் தண்ணீர் லாரியில் சிக்கி பெண் உயிரிழப்பு. சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிகழ்ந்த சோக சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. குமரி மாவட்டம் மத்திக்கோடு அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த பைக் மீது கார் மோதி விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. வேலூர் மத்திய சிறையின் உள்ளே கண்டெடுக்கப்பட்ட ட்ரோன் கேமரா. சிறையை நோட்டமிட்ட கேமரா பறக்கவிடப்பட்டதா என்று சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை. கோவை குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி அலுமா இயக்க தலைவர் பாஷா உயிரிழப்பு. உடல்நலக்குறைவால் பரோலில் வெளிவந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. விபத்தின் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திருப்பத்தூர் அருகே சாலை அமைத்துக் கொடுப்பதாக கூறி லஞ்சம் பெற்ற பிஏஓ. சாலை அமைக்காததால் பணத்தை திருப்பி கேட்டவரிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோ வைரல். குற்றாலத்தில் உள்ள ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. பெருவெள்ளம் சீரானதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. இலக்கு சரியாக இருந்தால் வெற்றி சரியாக இருக்கும். தனது இலக்கிற்கு உறுதுணையாக இருந்த தமிழக அரசுக்கு நன்றி. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பேட்டி. விஜய் திவாஸ் தினத்தை ஒட்டி வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை. போர் நினைவு சின்னத்தில் முப்படை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடும் எதிர்ப்புக்கு இடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை தாக்கல். சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்தியாவின் பேச்சு சுதந்திரத்தை காங்கிரஸ் முடக்கியது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரை. எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் வாக்குவாதம். அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதனை எதிர்த்தவர்கள்தான் தேசப்பற்று குறித்து பேசுகிறார்கள். அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலுக்கு இந்திய அரசு தீர்வு காண வேண்டும்.
மக்களவையில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேச்சு. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளிக்கும் பெண்களை ஆடை கட்டுப்பாடுடன் விமர்சிப்பது ஆணாதிக்கமே. ப்ரோ பாலஸ்தீன் பையை எடுத்து சென்றதை விமர்சித்த பாஜகவுக்கு பிரியங்கா காந்தி பதில். உலக புகழ்பெற்ற தமிழா கலைஞர் ஜாகிர் ஹுசேன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். இந்திய பாரம்பரிய இசை உலகில் புரட்சியை ஏற்படுத்தியவர் என்று புகழாரம். பெண்கள், குழந்தைகள், திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு சூழலை உறுதி செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் என்னென்ன? மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஷம்பு எல்லையில் டிராக்டர்களுடன் குவிந்த விவசாயிகள். போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் நீடிக்கும் பதற்றம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலம். பிரம்மாண்டமான முன்னேற்பாடுகள் நடைபெறும். ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா 2 திரைப்படம் 11 நாட்களில் 1409 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு.